சந்தோஷமான செய்தி மக்களே. புறம்போக்கு நிலத்துல குடிசை போட்டு வாழ்ற ஏழை குடும்பங்களுக்கு இனி பட்டா அரசாங்கம் இதற்கான உத்தரவு போட்டிருக்கு. நீங்களும் உங்க கிராம நிர்வாக அலுவலரை சீக்கிரம் போய் பாருங்க. உங்களுக்கும் சொந்த வீட்டுக்கான உரிமை கிடைக்க வாய்ப்பிருக்கு. இது ரொம்ப முக்கியமான அறிவிப்பு, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. யார் தகுதியானவர்கள்? பொதுவாக பின்வரும் தகுதிகளை பெற்றிருப்பவர்கள் பட்டா பெற விண்ணப்பிக்கலாம். ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருபவராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 5 முதல் 10 வருடங்கள் வரை அந்த இடத்தில் வசித்திருக்க வேண்டும். இது நிலத்தின் வகையை பொறுத்து மாறுபடலாம். விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் குறிப்பிட்ட வரம்புக்குள் இருக்க வேண்டும். சமீபத்திய தகவல்களின்படி இது 3 ரூபாய் லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். அவருக்கு வேறு சொந்த வீடு இருக்கக்கூடாது. ஆதார் அட்டை, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு போன்ற அடையாள ஆவணங்கள் இருக்க வேண்டும். எப்படி விண்ணப்பிப்பது? புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வாங்குவதற்கான வழிமுறைகள் பின்வருமாறு. 1. கிராம நிர்வாக அலுவலரை VAO இணைப்பு அணுகுதல். நீங்கள் வசிக்கும் பகுதியின் கிராம நிர்வாக அலுவலரை நேரில் சந்தித்து பட்டா வழங்குவதற்கான அரசாணை மற்றும் வழிமுறைகள் குறித்து விசாரிக்கவும். 2. விண்ணப்ப படிவம் பெறுதல். கிராம நிர்வாக அலுவலரிடம் அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளவும். 3. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தல். தேவையான அனைத்து விவரங்களையும் சரியாக பூர்த்தி செய்து கேட்கப்பட்டுள்ள ஆவணங்களின் நகல்களை இணைக்கவும். 4. ஆவணங்கள் சமர்ப்பித்தல். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தையும் தேவையான ஆவணங்களையும் கிராம நிர்வாக அலுவலரிடம் அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கவும். 5. விசாரணை மற்றும் ஆய்வு. அதிகாரிகள் உங்கள் விண்ணப்பத்தையும் நீங்கள் வசிக்கும் இடத்தையும் ஆய்வு செய்வார்கள். 6. பட்டா வழங்குதல். அனைத்து சரிபார்ப்புகளும் முடிந்த பிறகு தகுதியானவர்களுக்கு பட்டா வழங்கப்படும். குறிப்பு: இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அவ்வப்போது அரசாங்கத்தின் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களில் மாற்றங்கள் இருக்கலாம். எனவே சமீபத்திய தகவல்களை பெற கிராம நிர்வாக அலுவலர் அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்தை அணுகுவது நல்லது. நீண்ட காலமாக புறம்போக்கு நிலத்தில் வசித்து வருபவர்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சமீபத்திய தகவல்களின்படி இந்த திட்டம் இந்த ஆண்டு 2025 டிசம்பர் 31 வரை அமலில் இருக்கும். நீங்கள் உடனடியாக உங்கள் பகுதி கிராம நிர்வாக அலுவலரை அணுகி இது குறித்து மேலும் விவரங்கள் பெற்று விண்ணப்பிப்பது நல்லது.